சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. ஸோ மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரும் வாரங்களில் அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 8வது ஊதியக்குழு அகவிலைப்படி அதிகரிப்பு, அரியர் தொகை என மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரப்போகும் மாதங்களில் வருவாய் பல வழிகளில் அதிகரிக்க உள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது ஜனவரி மாத அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள். ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த நல்ல செய்தி கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஹோலி பண்டிகைக்கு முன் மார்ச் முதல் வாரத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் என்று ஊடக அறிக்கைகள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. முன்னதாக 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2025 அன்று நிறைவு பெற்றன. 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு தற்போது இதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடந்து வருகிறது. 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல சம்பள உயர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன் அகவிலைப்படி உயர்வால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகரிக்கப்படுகிறது. ஜனவரி மாத அகவிலைப்படி உயர்வு பொதுவாக மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படுகிறது. அதேபோல் ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வு செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் அறிவிக்கப்படுகின்றது. ஜனவரி 2026க்கான அகவிலைப்படி உயர்வுக்காக அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஏனெனில் இது 7வது ஊதியக்குழுவின் இறுதி அகவிலைப்படி திருத்தம் மற்றும் 8வது ஊதியக்குழுவின் முதல் அகவிலைப்படி திருத்தம் ஆகிய இரண்டுடன் தொடர்புடையதாக உள்ளது. டிசம்பர் 31, 2025 நிலவரப்படி டிஏ 58% எட்டியுள்ளது. ஜூலை டிசம்பர் 2025 காலகட்டத்தில் டிஏ 3% அதிகரிக்கப்பட்டது. அதன் பிறகு அகவிலைப்படி 55%லிருந்து 58%ஆக அதிகரித்துள்ளது. அடுத்தடுத்ததாக ஜனவரி 2026இல் அகவிலைப்படி 2% அதிகரித்து 60% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி 2% அதிகரித்தால் கடந்த 26 ஆண்டுகளில் ஜனவரி மாதத்தில் ஏற்பட்ட மிக சிறிய அதிகரிப்புகளில் ஒன்றாக இது இருக்கும். இதற்கு முன்னர் ஜனவரி 2000இல் டிஏ 1% மட்டுமே அதிகரிக்கப்பட்டது. ஜனவரி 2007, 2018 மற்றும் 2025இல் டிஏ அதிகரிப்பு 2%ஆக இருந்தது. எனினும் அகவிலைப்படி 1 to 2% அதிகரிப்பது கூட ஊழியர்களுக்கு முக்கியமானது. ஏனெனில் அது அவர்களின் மாத சம்பளம், நிலுவைத் தொகை மற்றும் ஓய்வூதியத்தை நேரடியாக பாதிக்கிறது. நவம்பர் 3, 2025 அன்று அரசாங்கம் 8வது சம்பளக்குழுவின் குறிப்பு விதிமுறைகளை வெளியிட்டது. குறிப்பாக பொதுவாக ஊதியக்குழுவுகளில் நடப்பது போலவே 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கத்தின் போது அகவிலைப்படி பூஜ்ஜியமாகிவிடும். ஏனெனில் இது குறித்து இன்னும் அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தொழிலாளர் அமைச்சகம் ஒவ்வொரு மாதமும் அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு தொழில்துறை தொழிலாளர்கள் தரவுகளை வெளியிடுகிறது. இந்த தரவு அகவிலைப்படி திருத்தங்களுக்கான அடிப்படையாக அமைகிறது. டிசம்பர் 2025க்கான இந்த ஏஐசிபிஐன்னு சொல்லக்கூடிய 148.2 ஆகும். இந்த வழியில் 12 மாத சராசரி 145.54ஐ எட்டியுள்ளது. இது சுமார் 60.33% அகவிலைப்படியாக கணக்கிடப்படுகிறது. தற்போதைய அகவிலைப்படி 58% என்பதால் இந்த எண்கணிதம் 2% உயர்வை வலுவாக குறிக்கும் வகையில் உள்ளது. அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.